பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தந்தை பெரியார் அவர்களுடைய 50வது நினைவு நாளை ஒட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த சிம்சன் அருகில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களுடைய சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் அவருடைய நினைவு நாள் என ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பிலும் சரி, தமிழக அரசிலும் சார்பிலும் சரி, அதே போல அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்படுவது வழக்கம். எனவே அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது சிம்சன் அருகில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரினுடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கும் ஒரு கொள்கை தலைவர் என்று சொன்னால் அது தந்தை பெரியாராகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் தந்தை பெரியார் வலியுறுத்திய சமூக நீதி, அதே போல பெண்களுக்கான முன்னேற்றம் உள்ளிட்ட பல விஷயங்களை முன்னிறுத்திதான் திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் ஆட்சி நடத்தி வருகின்றன. எனவே தங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரினுடைய இந்த நினைவு நாளிலே இரண்டு கட்சிகளுமே பல்வேறு நினைவிடங்களுக்கு அதே போல அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் அவர்களை பொறுத்தவரையிலே நேரடி அரசியலில் அதிகமாக அவர் ஈடுபடவில்லை என்றாலும் ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும், இந்த சமூகம் எப்படி முன்னேற வேண்டும், பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவிற்கு கொடுக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே முன்னேறி வருவதற்கு, சமுதாயத்திலே அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்கு பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார், எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கின்றார். எனவே அவர் வழியில் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியை நடத்துகின்றோம் என்ற வகையிலே திமுகவினர் தற்போது கோஷங்களை எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய சிம்சன் அருகில் இருக்கக்கூடிய பெரியாருடைய சிலை அருகே வந்திருக்கின்றார். சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலரும் புடைசூழ தந்தை பெரியாருடைய நினைவு நாளை ஒட்டி அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி அவர் மரியாதை செலுத்தி வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.